அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக எடுத்த வீடியோ தாங்க போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி போன பின்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா மாடிக்கு போனேங்க. காலையில் சன்ரைஸ் ஆகும்ல, அப்போவே நம்ம போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த இதமான வெயிலில் நின்று யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறதுலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2-3 மணி நேரமாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகும்போது நம்ம பிபியும் ரைஸ் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை போய்கிட்டு இருக்கோம்ல, அதனால் அந்த நேரத்தில் நமக்கு போக முடியாது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் போயிட்டு மாடியில் ஒரு 1/2 மணி நேரம் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட அந்த சன்லைட்டில் நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரியாக ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்காட்டியும் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு மேலே நின்னா உடம்பு தாங்காது அப்படின்ட்டு ஒரு மணி நேரத்துலேயே கிளம்பி கீழே வந்துட்டேங்க. வந்து அப்புறம் சும்மா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேங்க. நம்ம சும்மா இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்றது டைமே போகாத மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கையில் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காருங்களேன், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் போகும். ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்த மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். பட் டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிட்டுருக்கும். அன்றைக்கி எனக்கு அப்படி தாங்க இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி இவ்வளோ நேரமாக நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இதை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் வேலை பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டில் நமக்கு செய்கிறதுக்கு வேலையாக இல்லைங்க, வேலைக்கா பஞ்சம். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பீரோவை திறந்தாலே துணி அது பாட்டுன்னு கொட்டுதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக எடுத்து கீழே போட்டு அடுக்கி வச்சுட்டேன். ஒரு 4 ரேக் அடுக்கி வச்சுட்டேன் ஃபுல்லாக. இன்னும் ஒரு 2 ரேக் இருக்குது, அதை நாளைக்கு பேலன்ஸ் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி ஆகிடுச்சுங்க. சரின்ட்டு கிளம்பி வாக்கிங் போயிட்டேன். ஒரு சில நேரத்தில் மாடிக்கும் வாக்கிங் போவேன், ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இது கிராமம் தானே, அதனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவும் அந்த மரத்தோட காற்றுல, அந்த நிழலில், அந்த குருவியோட சத்தத்தோடு நடக்கிறது நல்லா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துட்ட உடனே பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல சத்து மாவு, அதை தூக்கி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சி முடிச்சிட்டேன். அது ஆறட்டும் அப்படின்ட்டு வீட்டு கடமைகள் என்ன வாவான்னு கூப்பிட்டு இருந்ததுங்க. என்னது, வீடு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இதுதான். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக அந்த கூழ் ஒரு சிப்பாக குடிச்சிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த நேரம் தான் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் அந்த ஒரு பவுல் கூழையே பார்த்திங்கன்னா நான் மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்டே இருந்தேங்க. அப்புறம் டின்னருக்கான வேலை தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் லைட்டாக சாப்பிட்றதே நல்லதுங்க. எப்போவாச்சும் நம்மளுக்கு டெம்டிங் ஆகுதோ இல்லை அவசியமாக இருந்தால் நம்ம ஹெவியாக சாப்பிட்லாம், மற்ற நேரத்துலலாம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை, வேர்க்கடலை சட்னி தான். நானும் சாப்பிட்டேன், ஹஸ்பண்டுக்கும் வந்தார், அவருக்குமே ஊற்றி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன கவுண்டர் டாப், கேஸு இருக்கிற பாத்திரம் எல்லாம் போட்டு விளக்கிட்டு கவுண்டர் டாப்பை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. மறுபடியும் காலையில் எந்திரிச்சு 5:30 மணிக்கு சமைக்க வேண்டியது தான். இப்போ குட் நைட் எல்லாருக்கும், நான் தூங்க போகிறேங்க. மறுபடியும் நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் அழகாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே வயசாகிற வரைக்கும் அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா பைசா செலவு பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம கண்ணாடியில் நம்ம நின்று பார்க்கும்போது நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான். ஸோ நம்ம அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறது அவசியம்தான். அது ஒரு பக்கம் நம்மளை 50% அழகாக்கும் அப்படின்னா, இன்னொரு 50% நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நம்ம பார்க்க அழகாக இருப்போங்க. நம்ம கருப்பாக இருக்கோமோ வெள்ளையாக இருக்கோமோ அது மேட்ரு கிடையாது. நம்ம உடம்பு பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட்டாக, நல்லா ஷேப்பாக, அழகாக இருக்கணும்.
இப்போ காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு இன்றைக்கி கேரளா மட்டா ரைஸ் இருக்குல்ல, அதில் தான் சோறு வடிக்க போகிறேன். ஸோ எந்திரிச்ச உடனே அதை பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் பொரியலுக்கும் தேவையான காய்கறி நேற்றே கட் பண்ணிட்டேன். இப்போ காலையில் எந்திரிச்சு வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டா ரைஸ் சோறு, பாவக்காய், முட்டை போட்டு காரக்குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதே குழம்பு தான். இதுதான் நம்மளுடைய லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்க்க அழகாக இருக்கணுன்ட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பும் பார்க்கறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும்ல. நம்ம டீனேஜ்லலாம் எப்படி இருந்தோம், ஷேப்பாக நல்லா ஃபிகராக இருந்தோம்ல. இப்போது கல்யாணம் ஆன பின்னாடி நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். குழந்தை பெற்ற பின்னாடி இன்னும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அப்படியே இந்த வயிற்றில் சதை போடுறது, தொடையில் சதை போடுறது, இந்த கையில் சதை போடுறதுன்ட்டு ஒரு மாதிரியாக நம்ம பாடியே ஷேப் அவுட் ஆகிருக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டெய்லியும் வாக்கிங் போகிறது, ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க. அந்த கெட்ட கொழுப்பு, அந்த கெட்ட சதையெல்லாம் கரைஞ்சி போயிடும். நம்ம பாடி பார்க்குறதுக்கு நல்லா ஷேப்பாக நல்லா ஃபிகராக இருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம நடக்கிறதால, யோகா பண்ணுறதால நம்ம உடம்புல ரத்தம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சீராக ஓடும். அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி பிரச்சனை வராதுங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக, அந்த பிம்பிள்ஸ், உடம்புல ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும். நடக்கிறதால, யோகா பண்ணுறதால நைட் டைமில் நம்மளுக்கு நல்லாவே தூக்கம் வருங்க. மினிமம் ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லாவே 7 மணி நேரம் கரெக்டாக சீக்கிரமாகவும் தூங்கிடுவோம், சீக்கிரமாகவும் எந்திரிச்சிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையம் வராது, டென்ஷன் ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஆகாது, தலைவலி வராது. ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கூடவே நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உடம்புல இருக்க பிரச்சனை, முகத்தில் இருக்க பிரச்சனை எல்லாமே போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.